காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200ஐ தாண்டும் போது இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் தொடர்பில் கல்வி அமைச்சு ஏற்கனவே வழிகாட்டுதல்களை கொண்டுள்ளதோடு அவை அனைத்து பள்ளிகளுக்கும் நடப்பில் உள்ள செயல்பாட்டு தர விதிமுறைக்கு பொருந்தும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். எனவே வழிகாட்டுதல்களின்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100க்கும் அதிகமாக இருந்தால் வெளிப்புற நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படாது என்றும் 200க்கு மேல் இருந்தால் இணையம் வழி கற்றல் கற்பித்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.